நம்ம இப்ப என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? ஏதாவது உள்ள பூந்து கலாட்டா பண்ண வேண்டியதுதான். வாங்கடா. மேடம் சொன்னாங்கன்னு சொல்றானுங்க. அப்போ கண்டிப்பா இவனுங்க தியா அனுப்பின ஆளா தான் இருப்பானுங்க. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? யாரு? அந்த சுந்தர் தான். அவனா? துரோகி. நம்மள ஏமாத்திட்டு நிச்சயம் பண்ண போயிருக்கான். அவன் எதுக்கு இப்ப உனக்கு ஃபோன் பண்றான்? நீ டென்ஷன் ஆகாத மம்மி. எதுக்கு கால் பண்றான்னு கேக்குறேன். என்ன சுந்தர், இப்பதான் என் நம்பர் உனக்கு கிடைச்சதா? ஏன் மேடம் எப்படி கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப நாளா உன்கிட்ட இருந்து எனக்கு போனே வரலையே, அதனாலதான் கேட்டேன். போன் பண்றதுக்கான ரீசன் எதுவும் இல்ல. ஓ அப்படியா? இப்ப மட்டும் எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? மேடம், நீங்க கோயிலுக்கு ஏதாவது ஆள் அனுப்பி வச்சிருக்கீங்களா? எந்த கோயில்? இங்க ராஜலட்சுமி அம்மன் கோயிலுக்கு. நீ அங்க என்ன பண்ற சுந்தர்? ஐயோ மேடம், அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல மேடம். அவனுங்களை நீங்க தான் அனுப்பி வச்சீங்களா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு பேசிட்டு போறானுங்க. அவனுங்க பாட்டுக்கு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி வைக்க போறானுங்க மேடம். ஓ, நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது முட்டாள்தனமா? அத முன்னாடி இருந்து நான் தான் பண்ண சொன்னேன். என்ன பண்ணட்டும். ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மேடம், இங்க நிச்சயதார்த்தம் நடக்க போறது எனக்கும் காயத்ரிக்கும் தான் மேடம். ஏ, செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் நிச்சயதார்த்தமே பண்ணலையா? அவங்களுக்கும் இன்னைக்கு நிச்சயம் நடக்க தானே போகுது. ஆமா மேடம், 2 நிச்சயதார்த்தமும் தான் நடக்க போகுது. செழியனுக்கு நிச்சயம் நடக்க கூடாது. அதுக்காக தான் ஆள் அனுப்பி வச்சிருக்கேன். நீ எனக்கு சொல்லலனா நிச்சயம் எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சியா சுந்தர்? இல்ல மேடம், எனக்கு இருந்த டென்ஷன்ல எதுவுமே என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு மேடம். டென்ஷனா? இல்ல, என்னை ஏமாத்தி நிச்சயத்தை அப்படியே முடிச்சிடலாம்னு நினைச்சியா? அப்படிலாம் எதுவுமே இல்ல மேடம். உங்களை நான் எதுக்கு ஏமாத்தணும்? அப்ப எதுக்கு என்கிட்ட நிச்சயதார்த்தம் கோயில்ல நடக்க போற விஷயத்த சொல்லாம மறைச்ச? மேடம், உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேனே தவிர உங்களை ஏமாத்தணும்லாம் எதுவும் இல்ல மேடம். இதை மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். நான் இல்லைன்னா எதுவும் சொல்லல மேடம். ஆனா அது எல்லாமே உங்களை செழியனோட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே தவிர வேற எதுக்காகவும் இல்ல மேடம். செழியனோட சேர்த்து வைக்கவா? என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சியா? செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ என்னையும் செழியனையும் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்ற? ஐயோ மேடம், நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். முதல்ல உங்க ஆளுங்களை நிச்சயதார்த்தத்துல எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லி முதல்ல கிளம்பி போக சொல்லுங்க மேடம். நான் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மேடம். நீ எனக்கு என்ன சொல்றது? அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். காயத்ரிய வச்சு அந்த முட்டாள் ஆதிசங்கரிய ஏமாத்துறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லலனா அங்க நடக்கிறது எதுவோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. நீங்க யாரோ சொன்னதை நம்பி தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு இருக்கீங்க மேடம். முதல்ல உங்க ஆளுங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க மேடம். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் மேடம். நடந்தே ஆகணுமா? நான் ஆசைப்பட்ட செழியன அந்த ரேஷ்மாவுக்கு நிச்சயம் பண்றது நடந்தே ஆகணும்னு என்கிட்டயே சொல்றியா? இந்த நிச்சயம் மட்டும் நடக்கலனா செழிய உங்களுக்கும் கிடைக்க மாட்டான், அந்த ரேஷ்மாவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனாலதான் மேடம் இந்த நிச்சயம் நடக்கணும்னு சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. எப்படி உன்னை நம்ப சொல்ற? என்னையும் செழியனையும் சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு தெரியாம நிச்சயம் பண்ண நினைக்கிற. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புறது? மேடம், நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் அதை மறைச்சு எந்த பிரச்சனமும் இல்ல. நாம சந்தேகப்பட்ட மாதிரி செழியனும் அந்த காயத்ரியும் லவ் பண்றாங்க. காயத்ரி செழியனை காதலிக்கிறது செழியனுக்கு தெரியாது. அந்த செழியன் காயத்ரியை காதலிக்கிறது அவளுக்கும் தெரியாது.
கதை இப்படி போயிட்டு இருக்கு மேடம். 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட உடனே போயிட்டு அவங்க லவ்வ சொல்லிருவாங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா செழியன் உங்களுக்கும் ரேஷ்மாவுக்கும் டாட்டா காட்டிட்டு அந்த காயத்ரி கழுத்துல தாலியை கட்டிடுவான். அப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது, அதை தடுக்கணும்னு தான் நான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு சொல்றேன். இது புரியாம நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? என்ன சொல்ற? என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையதான் மேடம் சொல்றேன். காயத்ரிய செழியன் பயங்கரமா காதலிக்கிறான். அவளும் இவனை காதலிக்கிறான்னு தெரியாததுனால இவன் காதல சொல்லாம வச்சிருக்கான். தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லிருவான். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி காயத்ரி கிடைக்க மாட்டாலோ அது மாதிரி உங்களுக்கு செழியன் கிடைக்கவே மாட்டான். இதுதான் இப்போதைக்கு இங்க இருக்கிற சிச்சுவேஷன். காயத்ரி செழியனை காதலிக்கிறாளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செழியன் இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கான். உங்களுக்கு தடையா இருக்கிறது காயத்ரி தான், நான் இல்ல மேடம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தா அடுத்த வாரம் எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்துரும். செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் அதுக்கு அடுத்த வாரம் தான் கல்யாணமே. அதை தடுத்து நிறுத்த நான் ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கேன். செழியன் ரேஷ்மா கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு உங்களுக்கும் செழியனுக்கும் கல்யாணத்தை நான் முடிச்சு காட்டுறேன் மேடம். ஆனா காயத்ரி கூட எனக்கு கல்யாணம் ஆகலனா நான் போட்ட எல்லா பிளானுமே சொதப்பலாயிடும் மேடம். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க ஆளுங்களை இங்க எந்த கலாட்டாவும் பண்ணாம இங்க இருந்து போ சொல்லுங்க மேடம். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன ஏமாத்தி எதுவும் பண்ணணும்னு நினைச்ச அந்த காயத்ரி உனக்கு கிடைக்க மாட்டா. அவளையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அத மனசுல வச்சுக்கோ. மேடம், நான் எதுக்கு மேடம் உங்களை ஏமாத்தணும்? நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேன். எனக்கு இப்ப நீங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடக்க விடுங்க. முதல்ல நீங்க உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி இங்க இருந்து போக சொல்லுங்க மேடம். நான் சொல்றேன், நீயும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ. சரிங்க மேடம். ஐயோ, நான் போன்ல பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோ?